வருகின்றார்கள். அந்த மக்கள் என்ன சொல்லுகிறார்கள்? போர் வேண்டாம், ஈரான் மீது போர் வேண்டாம், உடனடியாக நிறுத்து என்று அவர்கள் கோருகின்றார்கள். நாங்கள் சும்மா அதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. வருகின்றார்கள். அந்த மக்கள் என்ன சொல்லுகிறார்கள்? போர் வேண்டாம், ஈரான் மீது போர் வேண்டாம், உடனடியாக நிறுத்து என்று அவர்கள் கோருகின்றார்கள். ஆனால் அந்த போரினால் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய எங்களுடைய நாடு போன்ற நாடுகளில் மக்களாகிய நாங்கள் சும்மா அதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. வெறும் செய்திகளை மாத்திரம் பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. அந்த போருக்கு எதிராக, ஏனென்றால் இன்று ஈரானிலே நடக்கின்ற போர் நாளைக்கு இன்னொரு நாட்டிலே உருவாகும், நாளை எங்களுடைய நாட்டிலே கூட உருவாகக்கூடிய அபாயம் இருக்கின்றது. எனவேதான் கடவுளத்திலே வாழுகின்ற தமிழ் மக்களாகிய நாங்கள் போரின் கொடுமைகளை அறிந்தவர்கள், உணர்ந்தவர்கள், 30 வருடங்களாக போருக்குள் வாழ்ந்தவர்கள் வடபகுதி மக்கள். தமிழ் மக்கள் 30 வருடங்களாக போரை அனுபவித்த மக்கள். எனவே எங்களுக்கு போரின் கொடுமைகள் எவ்வாறு இருக்கும் என்பதை நாங்கள் நன்றாக உணர்ந்தவர்கள். எனவேதான் அத்தகைய போர் இன்றைக்கு ஈரானிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாளை வேறொரு நாட்டிலே விஸ்தரிக்கப்படும். அமெரிக்க ஏகாதிபத்தியம் தன்னுடைய வளச்சுரண்டலுக்காக, தன்னுடைய லாபத்துக்காக, தன்னுடைய பணத்தை குவிப்பதற்காக உலகத்தின் 1ஆம் இடத்திலே அமெரிக்கா இருக்க வேண்டும் என்ற அந்த ஏகாதிபத்திய ஆதிக்க நோக்கத்துக்காக நடந்து போகின்ற போர்தான் ஈரான் போர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே தமிழ் மக்களாகிய நாங்கள் இலங்கையில் ஏனைய மக்களோடு இணைந்து இந்த போருக்கு எதிராக உறுதியாக குரல் கொடுக்க வேண்டியது எங்களுடைய தார்மீக கடமையாகும். ஆகவேதான் நாங்கள் இந்த போருக்கு எதிராக இன்றைய தினம் யாழ் நகரிலே மத்திய பேருந்து நிலையத்திலே எங்களுடைய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கின்றோம். ஆகவே இந்த போரை தமிழ் மக்கள் ஏனைய மக்களோடு சேர்ந்து உறுதியாக எதிர்க்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னது போல போரின் வடுக்களை சுமந்த மக்கள், போரின் இழப்புகளை சுமந்த மக்கள், போரினால் பட்ட துயரங்களை சுமந்த மக்கள் என்ற ரீதியில் உலகின் எங்காவது போர் நடந்தால் அதனால் பாதிக்கப்படுகின்றவர்கள் சாதாரண மக்கள் தான், அன்றாட உழைப்பிலே ஈடுபடுகின்ற மக்கள் தான் பல வகைகளிலே பாதிக்கப்படுகிறார்கள். உயிரிழப்பு மாத்திரமல்ல, அன்றாட உணவுக்கு இன்றைக்கு திண்டாட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு எரிபொருளுடைய விலைகள் கூடிக்கொண்டு போகின்றது. இதன் மூலமாக பாதிக்கப்படக்கூடியவர்கள் சாதாரண மக்களே அன்று பெரும் பெரும் பணக்காரர்களோ முதலாளிகளோ அல்ல. எனவேதான் நாம் இந்த போரை எதிர்த்து மக்களோடு சேர்ந்து இந்த போர் வேண்டாம், ஈரான் மீதான அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் ஆக்கிரமிப்பு போரை உடனே நிறுத்தி என்ற கோரிக்கையை உலக மக்களோடும் இலங்கை ஏனைய மக்களோடும் இணைந்து நாங்கள் முன்வைக்கின்றோம். நன்றி, வணக்கம். இலங்கை அரசாங்கம் இந்த யுத்தத்துக்கு எதிராக உறுதியாக குரல் கொடுக்க வேண்டும். ஆனால் அதுதான் அப்படி குரல் கொடுப்பதாக இல்லை. அவர்கள் அமெரிக்காவுக்கு நல்ல பிள்ளையாக, இந்தியாவுக்கு நல்ல பிள்ளையாக, மக்களுடைய கோரிக்கைகளை செவியிலே வாங்காதவர்களாகத்தான் அவர்கள் ஆட்சியிலே இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவை தாங்கள் பெற்ற அதிகாரத்தை தொடர்ந்து வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களே தவிர நீதியின் பக்கம், மக்களின் பக்கம், மக்களுடைய உரிமைகளின் பக்கம் உறுதியாக குரல் கொடுத்து வந்த முன்னிய தேசியினர் இன்றைக்கு NPP அரசாங்கத்தின் கீழ் மிகவும் பதுமையாக எல்லோரையும் சமாளிப்பதற்காக எல்லோருக்கும் ஆமாஞ்சாமி போடுகின்ற ஒரு ஆட்சியை தான் நடத்தி வருகிறார் என்ற கண்டனத்தை நாங்கள் உறுதியாக தெரிவிக்கிறோம். ஆகவே இது அல்ல நிலைப்பாடு. கடந்த காலத்தில் பாராளுமன்றத்திலும் சரி, வெளியிலும் சரி, அனுரகுமார திசநாயக்கா ஒவ்வொரு யுத்தத்துக்கு எதிராக, அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக பேசி வந்தவர். ஆனால் இன்று மிக மிக அடக்கி வாதிக்கின்ற ஒரு போக்கைத்தான் கடைப்பிடிக்கின்றார். எனவேதான் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் முக்கியமே தவிர மக்களை பற்றியோ நாட்டை பற்றியோ பிரச்சனை இல்லை. ஆகவே எங்களுடைய நாட்டினுடைய இடம், எங்களுடைய நாட்டினுடைய சுதந்திரம், எங்களுடைய நாட்டினுடைய சுயாதீனம் பாதுகாக்கப்பட வேண்டும். அது மக்களுடைய கைகளிலே தான் இருக்கிறது. எனவே மக்கள் அணிதிரண்டு அலையலையாக அதற்கு ஆதரவாக போராட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு.
அரசாங்கத்தை எதிர்பார்த்து இருப்பதை விட மக்களால் அணிவகுத்த வீதிகளை இறங்கி நியாயத்தையும் நீதியை நிலைநாட்ட போராட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அந்த போராட்டத்தில் அமெரிக்க ஏகாதிபத்தியம் பாரு, அமெரிக்க ஏகாதிபத்தியம் பாரு, அமெரிக்க இளமையை காப்போம், இளமையை காப்போம், இளமையை காப்போம். டொனால்ட் ட்ரம்ப் பயங்கரவாதி, டொனால்ட் ட்ரம்ப் பயங்கரவாதி, டொனால்ட் ட்ரம்ப் பயங்கரவாதி. ලෝක ජනතාවගෙන් ඉල්ලා හිටිනවා මේ යුද්ධය අවසන් කළ යුත්තේ උන්ගේ යුද්ධය අපේ විනාශය මේ අපේ විනාශය නතර කරගන්න නම් අපි එකතු වෙන්න ඕන සිංහල දෙමළ මුස්ලිම් විදියටත් නිර්ධන පන්ති විදියටත් පීඩිත පන්ති විදියටත් ගොවියෝ කම්කරුවෝ දීවරයෝ පීඩිත කාන්තාවෝ පීඩිත ශිෂ්‍යෝ විදියට එකතු වෙලා අපි සමාජවාදය වෙනුවෙන් අරගල කරන්න ඕන. අපි දන්නවා පළවෙනි ලෝක යුද්ධය ඉවර වෙනකොටම ලෝකේ සමාජවාදී රාජ්‍යයක් වුණා. දෙවන ලෝක යුද්ධය ඉවර වෙනකොටම ලෝකේ සමාජවාදී රාජ්‍ය පද්ධතියක් ඇති වුණා. දැන් තුන්වෙනි ලෝක යුද්ධයට ළඟ ඇවිල්ලා තියෙනවා. ඔන්න මෙන්න වෙලා වියට්නාම් ஐநா சபையே பதில் சொல், ஐநா சபையே பதில் சொல். அன்று வியட்நாம், இன்று ஈரான், இன்று ஈரான். யுத்தமும் ரத்தமும், யுத்தமும் ரத்தமும், அமைதியும் வாழ்வும், அமைதியும் வாழ்வும். வாழ்வை இந்த உலகத்தில் திரும்ப வேண்டும் என்றால் இந்த ஏகாதிபத்தியத்திற்கான போரை நாங்கள் எல்லோரும் ஒன்று திரண்டு இந்த பகுஜன போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொள்கிறோம். ஆர்ப்பாட்ட நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கிற அன்புக்குரிய தோழர்களே, நண்பர்களே, வணக்கம். இன்று என்னுடைய வடபகுதியிலே பஸ் நிலையத்திலே ஜனநாயக மாற்று கட்சியின் சார்பில் எங்களுடைய இந்த அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக ஒரு மாபெரும் கண்டன போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். உண்மையிலே இன்றைக்கு உலகத்திலே இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள், சாதாரண மக்கள் கொன்றளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய குழுத்தனத்தால் இஸ்ரேலுடைய அராஜக செயற்பாட்டினாலும் பலஸ்தீனத்திலே 70,000க்கும் மேற்பட்ட அப்பாவிகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று ஈரானிலும்
பல விதமான கொலைகளை அவர்கள் செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் இந்த மோசமான சூழலிலே வெனிசுலாவிலே ஜனாதிபதியையும் அவருடைய மனைவியையும் ஒரு இரவிலே கடத்தி கொண்டு வந்து தன்னுடைய சர்வாதிகார நிலப்பாட்டை நிலைநிறுத்தி இருக்கக்கூடிய இந்த சூழலிலே இன்னும் எந்தெந்த நாடுகளில் எல்லாம் இவர்கள் அந்த மோசமான ஆதிக்க வேலைகளை செய்வார்களோ தெரியவில்லை. எனவேதான் இந்த போராட்டம், இந்த அமெரிக்கா ஏகாதிபத்தியத்தினுடைய இந்த போராட்டம் மிகவும் ஆபத்தானது. உலக யுத்தத்துக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு நிலைக்குத்தான் போயிருக்கின்றது. 14 நாள் யுத்த நிறுத்தம் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அது மிகவும் ஒரு போலித்தனமானது. இப்போது 14 நாள் யுத்த நிறுத்தம் இஸ்ரேல் லெபனானிலே தாக்குதல் நடத்தியிருக்கக்கூடிய சூழலை பார்க்கின்ற போது மிகவும் உலகம் ஆபத்தான ஒரு நிலைக்கு போய் கொண்டிருக்கிறதை நாங்கள் அவதானிக்கக்கூடியிருக்கிறேன். எனவேதான் எரிபொருட்களுடைய விலைகள் கூடுகின்ற போது உணவுப் பொருட்களுடைய வாகனங்களுடைய போக்குவரத்து வசதிகளும் எங்களுக்கு மிக சுமையாக இருக்க போகிறது. இது தனியாக இலங்கை நாட்டுக்கு மட்டுமல்ல உலகத்துக்குமே மிக அச்சுறுத்தலான ஒரு யுத்தமாக இது இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் அனைவரும் நாங்கள் அணிதிரண்டு இந்த உலகத்திலே போராடக்கூடிய எல்லா சக்திகளோடு அணிதிரண்டு போராட வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு இருக்கின்றது. எனவேதான் நாங்கள் கடந்த காலத்திலே 30 வருட யுத்தத்தை அனுபவித்த எங்களுடைய மக்களுக்கு இது போன்ற அபலமான நிலைமை மேற்கத்திய நாடுகளிலே நடந்து இருக்கிறது. எனவே முதலாளி வர்க்கம், அமெரிக்க ஏகாதிபத்தியம் அதோடு சேர்ந்து விளைவி நிற்கக்கூடிய நாடுகள் எல்லாம் சாதாரண மக்களுடைய வளங்களை பயன்படுத்தி சாதாரண மக்களுடைய வளங்களை கொள்ளையடித்து வந்து தங்களுடைய நாட்டை வளப்படுத்தினார்களே தவிர அவருடைய நாடுகளை வளப்படுத்த முடியவில்லை. இன்றைக்கு ஒரு நியூஸ் பார்த்திருப்பீர்கள். இவ்வளவு காலமும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கோடு சப்போர்ட் என்ற கட்டார் இன்றைக்கு அமெரிக்க ராணுவ படைகளை வெளியேற சொல்லியிருக்கிறார். அது இன்றைக்கு அரபுலகத்திலே ஒரு முன்மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கின்றது. எவ்வளவு தூரம் அமெரிக்கா நடைமுறைப்படுத்த போகின்றது என்ற விஷயம். ஆனால் கட்டார்களோ முன்னுதாரணமாக அமெரிக்க படைகளை வெளியேற சொல்லியிருக்கிறார். எனவேதான் அமெரிக்க ஏகாதிபத்தியம் இந்த உலகத்திலே எல்லா நாடுகளிலும் படையை வைத்திருக்கிறார். எல்லா தீவுகளிலும் படையை வைத்திருக்கிறார். கீவாவுக்கு போகிறார்கள். வேறு தீவுகளில் எல்லாம் இல்லங்கமாக போய் தன்னுடைய ரத்த வரியை காட்ட இருக்கின்றோம். எனவேதான் இந்த ஈரானுடைய இந்த எதிர்ப்பு போராட்டத்தின் மூலம் அமெரிக்கா ஒரு நல்ல பாடத்தை கற்பிக்கப் போகின்றது. உலக மக்களுடைய எதிர்ப்பை சம்பாதித்து இருக்கின்றது. அவருடைய கூட்டாளி நாடுகளே இன்றைக்கு அமெரிக்காவை எதிர்க்கின்ற ஒரு நேரம் வந்திருக்கின்றது. அமெரிக்கா யுத்தத்தை நிறுத்த சொல்லி இருக்கின்றது. எனவேதான் இந்த யுத்தம் உடனடியாக நிரந்தர யுத்தமாக நிறுத்தப்படாவிட்டால் உலகம் அழிவை சந்திக்கும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இருக்க முடியாது. எனவே நாங்கள் இந்த போராட்டத்தை ஆதரித்து இன்னும் யோஜன போராட்டங்களை முன்னெடுப்போம் என்று கேட்டு அமைதிதான் உலகத்தின் தேவை என்பதை உரைப்படுகிறது. அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்த்தும் ஈரானின் மக்கள் போராட்டத்தை ஆதரித்தும் புதிய ஜனநாயக மார்க்சிச லெனினிச கட்சியின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது.